அதை அமல்படுத்துற போது சில சங்கடங்கள் இருந்தால் அந்தந்த மாநில அரசுகள் எதிர்க்கலாம். இப்ப குடியுரிமை நீங்க கொடுக்கக்கூடாது, தமிழ்நாடு அரசு தான் குடியுரிமை கொடுக்கணும்னு ஸ்டாலின் சொன்னாரா? பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறாரா? மம்தா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அந்த உரிமை நிலையில் எங்களுக்கு தான், அப்படி யாரும் கேட்கலையே. எங்கள் மாநிலத்தில் வசிக்கிற சமூகத்தவர் யாரேனும் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றதுக்கான உரிமை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு 100% இருக்கு. இது பிஜேபி கிட்ட என்ஓசி வாங்கி தான் அந்த உரிமையை கிளைம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முதலமைச்சர் இப்படி சொன்னதே சட்ட விரோதம் சொல்றது அறியாமை, சிறுபிள்ளைத்தனம்னு நான் சொல்லுவேன். மத்திய அரசு கொண்டு வர எல்லா சட்டங்களையும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி அவர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்டாரு, எந்த ஒரு திட்டத்தை இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வரலான்னு பார்த்தோம், திமுக அரசு எதிர்க்குதுன்னு ஒரு நேம் சொல்லுங்கன்னு இன்னைக்கு காலைல கூட கேட்டிருக்காருல்ல, அதுக்கு பதிலே வரலையே. நான் இலங்கை தமிழர் விஷயத்துக்கே வர்றேன். அந்த சட்டம் இங்க அமலுக்கு வரட்டும், அதனால இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்களான்னு பார்ப்போம், அதன் பிறகு அதை விமர்சிக்கலாம்னு சொல்றேன். இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. இப்பவே அதை போட்டு அலசி ஆராயிற அளவுக்கு பீதிக்குரிய விஷயமா அதை நான் பார்க்கல.